ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா புதுக்கோட்டையில் இருக்க கலைஞர் பூங்காவுக்கு தான் போக போகிறோம். புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கலைஞர் பூங்கா ஒரே கிலோமீட்டரில் தான் இருக்குது. பாருங்கள், பூங்காவுக்கு வெளியே கடையெல்லாம் இருக்குது, ஸ்நாக்ஸ் கடை எல்லாமே இருக்குது. பூங்கா கிட்ட போயிட்டுருக்கோம். 2 வீலர் பார்க்கிங், 4 வீலர் பார்க்கிங் எல்லாமே இருக்குது. எல்லாம் ஃப்ரூட்ஸ் கடை எல்லாமே இருக்குது. பாருங்கள், ஐஸ்கிரீமு, ஃப்ரூட்ஸு எல்லாமே, ஜூஸு எல்லாமே இருக்குது அந்த இடத்துக்கிட்ட. இந்த பூங்காவுக்கு என்ட்ரி ஃபீஸ் வந்து ஒரு ஆளுக்கு 20 ரூபா. டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம போகலாம். பாருங்கள், மக்கள் கூட்டப்பே வந்துருச்சு. பாருங்கள், டிக்கெட் காமிச்சிருக்கோம். பாருங்கள், ஓப்பனிங் டைம் வந்து சாயங்காலம் 4:30லேருந்து இரவு 8 மணி வரைக்கும் இருக்குது. பாருங்கள், உள்ளே என்ட்ரி ஐட்டம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. அந்த மரம்லாம் அழகாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. 2 சைடுமே அழகாக மரம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்கள், ஃபிஷ் எல்லாம் அழகாக விட்ருக்காங்க. கலர் கலர் ஃபிஷ்ஷாக இருக்குது. பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். இங்கே பாருங்கள், பேர்ட்ஸ் எல்லாம் அழகாக இருக்குது. ஃபுல்லாகவே ஃபிஷ்ஷு சுற்றி கலர் கலராக விட்ருக்காங்க. பாருங்கள், பாருங்கள், அழகாக ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அந்த இடத்துக்கிட்ட வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம். குழந்தைங்களாம் வந்து அங்கே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்கள், ஆப்பிள்ஸ் இது மாதிரி வச்சுருக்காங்க. அங்கே எங்கன்னா சிட்டிங் பிளேஸ் வச்சுருக்காங்க. பாருங்கள், வாட்டர் ஃபவுண்டைன்லாம் இருக்குது. நைட் டைமில் வந்து லைட்டிங் ஒர்க் கூட சூப்பராக இருக்கும். நாங்கள் லாங் டிஸ்டன்ஸில் இருந்ததுனால சீக்கிரமே வீடியோ எடுத்துட்டோம். நைட்டில் வந்திங்கன்னா நல்ல லைட்டிங் ஒர்க்ஸ்லாம் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், அங்கே எங்கன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குது. அங்கே நின்று ஃபோட்டோ ஷூட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. சிட்டிங்ஸ்லாம் அழகாக கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ரொம்பவே நல்லா சூப்பராக இருக்குது. பாருங்கள், அந்த பார்க்கு கண்டிப்பாக நீங்கள் குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு வாங்க. ஃப்ளவர்ஸ்லாம் அழகழகாக இருக்குது. பாருங்கள், பாருங்கள், எலிஃபெண்ட் லைன்லாம் இருக்குதுலாம் தொடக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், மரக்கொடி மாதிரி அழகாக இருக்குது. ஃபிஷ் டேங்க் இருக்குது. பாருங்கள், சுற்றியில் ஃபிஷ் டேங்க் கலர் கலராக இருக்குது. ஃபுல்லாகவே நல்லா கார்டன் மாதிரி இருக்குது. பாருங்கள், இங்கே புறாலாம் இருக்குது. பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த பிளேஸு. பாருங்கள், எல்இடி ஸ்க்ரீன் இருக்குது. இங்கே எல்லாம் ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்கிறாங்க. ஸ்டேஜ் மாதிரி சுற்றி அழகாக இருக்குது. பாருங்கள், இங்கே பாருங்கள், குழந்தைங்களாம் நல்லா விளையாண்டுட்டு இருக்காங்க. ஊஞ்சல், ராட்டினம் எல்லாமே இருக்குது. சீசா எல்லாமே இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த பிளேஸு. இங்கே பாருங்கள், குழந்தைங்களாம் சர்க்கஸ் போகிறதுக்கு ஏறிட்டு இருக்காங்க. இந்த சர்க்கஸ்லாம் சூப்பராக மரம் மாதிரியே அந்த மாடலில் இது பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், வெல்கம் அழகாக இது பண்ணியிருக்காங்க. பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், ஊஞ்சல்லாம் இருக்குது. பாருங்கள், அங்கனைக்கு நம்ம எல்லாம் ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்கிற மாதிரி முக்கால்வாசி நமக்கு செட் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், அந்த எல்இடி ஸ்க்ரீன் பார்க்குற ஸ்டேஜ் மாதிரி இருக்குது. ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது. பாருங்கள், கண்டிப்பாக புதுக்கோட்டைக்கு வந்தீங்கன்னா வாங்கல. 1 கிலோமீட்டரில் வந்து இருக்குது. ரொம்ப ஒர்த்தபிளான பிளேஸு. சில்ட்ரன்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்தால் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்களுக்கான பிளேயிங் ஆக்டிவிட்டி எல்லாமே இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள், திருவள்ளுவர் சிலை இருக்குது. அதுக்கப்புறம் ட்ரெயின்லாம் இருக்குது. பாருங்கள், சில்ட்ரன்ஸ் விளையாடுற ட்ரெயின். ஃபுல்லாகவே அங்கனைக்கு எங்கன்னா ஃபோட்டோ ஷூட் பண்ணுற மாதிரி நமக்கு சூப்பராக இது பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஸ்நாக்ஸ். நம்ம என்னது ஸ்நாக்ஸ் ஏதாவது வேணும்னா இங்கே வாங்கிக்கலாம்.
கண்டிப்பாக நீங்கள் அந்த பிளேஸ்க்கு வாங்க. அங்கே பாருங்கள் பிள்ளைங்க சின்ன சின்ன கார்லாம் ஓட்டுறாங்க பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இப்போ தான் எங்கள் பப்பி மீனாட்சி டூர் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும்.